இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல எங்கே என்ட்ரி கிடச்சிச்சின்னு பார்க்கலாம். நேற்று 3:30க்கு மார்க்கெட் வந்து 22,900 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துலயே மார்க்கெட் முடிச்சிருந்தான். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து என்னோட இந்த ஜோனை தொட்டு மேலே போனால், இந்த ஜோனை தொட்டா நான் இந்த இடத்துல என்ட்ரி, இங்கே தான் என்னோட என்ட்ரி வச்சுருந்தேன். இங்கே நான் என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் எனக்கு 22,800 தான் என்னோட என்ட்ரி ஜோன். ஸோ மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி, அதாவது 10:25க்கு என்னோட ஜோன். ஸோ என்னோட என்ட்ரி எங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனை டச் பண்ணும்போது என்னோட என்ட்ரியை நான் பஞ்ச் பண்ணேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த விக்குக்கு கீழே என்னோட டார்கெட் 1:2. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா என்னோட ஜோனுக்கு வந்ததும் அழகா வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. 10க்கு வந்து என்னோட ஒரு ஜோனை மிஸ் பண்ணிட்டேன். அது புட் ஆப்ஷனுக்கான ஜோன். அதை நான் வந்து கவனிக்கல. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஜோன். நான் அதை பார்த்திருந்தேன்னா காலையிலேயே இங்கே முடிச்சிருப்பேன். பாருங்க, இந்த ஜோன். இந்த ஜோன்ல மார்க்கெட் டச் பண்ண உடனே புட் ஆப்ஷனுக்கு ஒரு அழகான ஒரு என்ட்ரி கிடைச்சிது. இதை நான் கவனிக்கல. மார்க்கெட்ல நான் சரியா பார்க்காம இதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்துருந்தேன்னா இதில் புட் ஆப்ஷன்ல கண்டிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பேன் நான். ஸோ இதை நான் மிஸ் பண்ணதுனால இங்கே என்னால் ட்ரேட் பண்ண முடியல. பட் கால் ஆப்ஷன் மட்டும் நான் எடுத்தேன்.